ஏன் வந்து தாய்ப்பால் சுரக்கிற அந்த தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு சார்? இது வந்து ஃபுட்லேயும் பேலன்ஸ் பண்ணலாம். ஃபுட்டில் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய சின்ன வெங்காயத்தை காலையில் வெறுமனே ஒரு 10 வெங்காயம் நசுக்கி பர்த்லேயே ஒரு 3 மாதம் ஆச்சுனால ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, சளி பிடிச்சிருக்கு குழந்தைக்கு, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூண்டை வந்து நெய்யில் வறுத்து சாப்பிடுங்க, அந்த அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க வந்து நெய்யில் வறுத்து சாப்பிடுங்க. அதான் ஏன் அதை நெய்யில் சாப்பிட்றது வைட்டமின் சி உள்ள அந்த பழங்கள் நிறைய எடுத்துக்கிறதுனால ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சார் பெஸ்ட்டு? கொலஸ்ட்ரால் இருக்கா, ஃபேட் இருக்கா, தயிர் ஆக்சுவலாக படுக்கும்போது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பிறகு அவ்வளோ உத்தமம்மா, ஹார்ட் அட்டாக்கே வராதுமா. ஒரு 48 days லெமன் சாப்பிடுங்க. ஒன்லி லெமன் காலையில் எழுந்த உடனே. எப்படி சாப்பிடணும் சார்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட பாரம்பரிய சித்தா மற்றும் வர்மா மருத்துவர் செந்தில்குமார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணதில். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சில முக்கியமான டாபிக்ஸ் பற்றி பேசலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால். நிறைய தாய்மார்கள் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுனால வந்து உடல் அழகு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி சில பேர் வந்து கொடுக்கணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு அந்த தாய்ப்பாலோட என்ன சொல்லுவாங்க சுரக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் வந்து தாய்ப்பால் சுரக்கிற அந்த தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு சார் இப்போது? அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 மிஸ்டேக் நடக்குது இதில். பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கர்ப்பம் தரித்த உடனே ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணுறாங்க. தப்பு இல்லை, டாக்டர் பார்க்குறது சொல்கிறது ஒன்றா பயந்துடுறாங்க. அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு சர்க்கிள்குள்ளேயே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதையே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம், பால் வேணும், பால் சுரக்க மாட்டேங்குது. பால் சுரக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு அவசியமே இல்லைம்மா. நேச்சுரலாக வந்து எந்த ஒரு பெண்ணுக்குமே குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 2 வருஷம் வரைக்கும் திருப்பி அவள் வந்து தாய்மை அடைகிற வரைக்கும் பால் சுரக்கிறதுக்கு 99% சான்சஸ் இருக்குமா. இதை வந்து ஃபுட்லேயும் பேலன்ஸ் பண்ணலாம். ஃபுட்டில் பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா நிறைய மிளகு சேர்த்துக்கணும். சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயத்தை காலையில் வெறுமனே ஒரு 10 வெங்காயம் நசுக்கி சாப்பிடலாம், இல்லை கடிச்சு முழுங்கலாம். இதெல்லாம் என்ன பண்ணால் பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் சொன்னது சாதாரண விஷயம் இதெல்லாம். பட் இதை பண்ணாலே வந்து உங்களுக்கு சுரக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறைய இருக்குமா. அதே மாதிரி மிளகு சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா ஃபுட்டு இருக்குது இல்லையா, மிளகு காரம் குழந்தைக்கும் நல்லது. இப்போ குழந்தைக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பர்த்லேயே ஒரு 3 மாதம் ஆச்சுனால ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறது, சளி பிடிச்சிருக்கு குழந்தைக்கு, இன்ஃபெக்ஷன் ஜாஸ்தி ஆகுதுலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இம்யூனிட்டி வந்து ஆரம்பத்திலே கம்மியாக இருக்கிறது. ஸோ இது ஆரம்பத்துலேயே சின்ன வெங்காயம், மிளகு, தேன் இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்க. தேன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ சப்போஸ் அவங்க காலையில் ஒரு ஜூஸ் சாப்பிட்றாங்க, சுகர் யூஸ் பண்ணாதீங்க, நல்ல தேன் போட்டுக்கோங்க, சாப்பிடுங்க. ஒரு ஆம்லெட் சாப்பிட்றாங்க, சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் வந்து ஒரு நல்ல விஷயத்தை பண்ணக்கூடிய விஷயமா. இதை பண்ணாலே போகிறோம். புரியுதுங்களா? இப்போ பூண்டு சாப்பிட்டா கூட வந்து நல்ல பால் சுரக்கும். ஆமாம். பூண்டு சாப்பிட்றதுலேயே மெத்தட் இருக்குமா. பூண்டு சாப்பிட்றது என்ன பார்த்தா சிலர் பார்த்தீங்கன்னா பூண்டை நசுக்கி பாலில் போட்டு சாப்பிடுவாங்க, சிலர் வந்து பூண்டை சுட்டு சாப்பிடுவாங்க, சிலர் பூண்டு அப்படியே சாப்பிடுவாங்க. பூண்டு வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது. பூண்டை வந்து நசுக்கி பாலில் போட்டு சாப்பிட்லாம், ஒரு மெத்தடு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கம்பியில் சொருகிட்டு சுட்டுட்டு சாப்பிட்லாம். இதை எப்போ சாப்பிட்ணுன்னு கேட்டிங்கன்னா, பூண்டு இப்போ ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட்டுட்டோ இல்லை வேறு ஏதோ ஆதாரம் எடுத்துட்டோ நீங்கள் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா அது கூட ஜீரணம் ஆகிடும். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ சாப்பிட்டுடுறீங்க மத்தியானம், ஒரு 1 hour கேப் கொடுத்து சாப்பிட்லாம் இல்லையா. ஒரு 8 மணிக்கு பூண்டை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து டின்னர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் பூண்டோடைய வேலை பூண்டு பண்ணும். இல்லைனா இப்போ பிஸ்கெட்டில் டீ தொட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இந்த பூண்டையே வந்து நெய்யில் வறுத்து சாப்பிட்டா என்ன பலன் சார்? பூண்டு நெய்யில் வறுத்து சாப்பிட்றதுல என்ன பலன் கேட்டால் வீரியத்தை கொடுக்கும்மா. இப்போ நெய், தேன், மோர் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த இது கூட சேர்ந்தாலும் வீரியத்தை கொடுக்கும். லெமன் ஜூஸ் சீக்கிரம் வேலை செய்யும், அதனால தான் நெய்யில் போடுறது. ஏன்னா நீங்களுமே ஒரு காணொலியில் சொல்லியிருப்பீங்க, பூண்டை வந்து நெய்யில் வறுத்து சாப்பிடுங்க, அந்த அப்படியே சாப்பிட பிடிக்காதவங்க வந்து நெய்யில் வறுத்து சாப்பிடுங்க. அதான் ஏன் அதை நெய்யில் சாப்பிட்றது வீரியத்தை கொடுக்கும், பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஒரு விஷயத்தை தேனில் போட்டு சாப்பிடும்போது சுரணும், சீக்கிரம் போய் வேலை செய்யும். அதுக்கு தான் வந்து அது கொடுக்குது. இப்போ அனுபானம் சொல்கிறோம் இல்லையா, எதுக்கு அனுபானம்? போன உடனே வேலை செய்கிறதுக்கு. உள்ளே போனோன்னா 10 minutes தெரியும் நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து அதில் போட்டு சாப்பிட்லான்றது. ஓகே. இப்போ பூண்டுலேயும் அகெயின் வந்து மக்களுக்கு நிறைய குழப்பம், நாட்டு பூண்டு நல்லதா மலை பூண்டு நல்லதான்னு? இப்போது அதுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்னா அது பெரிய விஷயம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ மலைப்பூண்டு நாட்டுப்பூண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் ஒரே பவர் தான். இப்போ நாட்டுப்பூண்டு 4 எடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா மலைப்பூண்டு 2 எடுத்தால் போகிறோம். ஓ அப்படியா? ஆமாம், ஏன்னா சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்கும் உங்களுக்கு. அது இப்போ
இப்போ நாட்டுப்பூண்டு பல் சின்ன சின்ன பல் இல்லைங்களா, அவ்வளோதானே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது. மலைப்பூண்டுக்கும் நாட்டுப்பூண்டுக்கும் அதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்த பூண்டு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? அது ஒத்த பூண்டுன்னு ஒன்று வரும், அது ரொம்ப பவர். அது ஒரே பூண்டு தான் இருக்கும், சின்ன சின்னதாக ரவுண்ட் கோலி மாதிரி இருக்கும், அது ரொம்ப பவர்ஃபுல். அது ஒத்த பூண்டையும் அடித்து சாப்பிட்லாம். இப்போ பூண்டில் வந்து லேகியம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லேகியம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்கம்மா? லேகியம் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி தாய்ப்பாலுக்கு நம்ம கொடுத்தா யாரும் கேட்குறது இல்லைம்மா, யாரும் கண்டினியூ பண்ணுறது இல்லை, யாரும் கேட்குறதோட சரியில்லை. சார் இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணலாம்? சொல்கிறது நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. ஒன்றும் சோம்பேறித்தனம் இல்லாட்டி அசால்ட்டு. சோம்பேறித்தனம் தான் மெயின், புரியுதுங்களா? இப்போ எல்லாத்துக்கும் டைம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பார்த்துக்க டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கூலாக சொல்லுவாங்க, சார் டைம் இல்லை சார் எனக்கு. ஐ திங்க் இட் ஹஸ் பிகம் அ ஃபேஷன். டைம் எப்படிமா டைம் இல்லைன்னு சொல்கிறது 2 பேர் தான்மா சொல்ல முடியும் உலகத்தில். 2 பேர் சொல்லலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. யார் தெரியுமா? ஒன்று பகவான், பிகாஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் பிஸி, சொல்லலாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னொன்று டெட் பாடி, நீ எப்படி சொல்லலாமா டைம் இல்லைன்னு சொல்லிட்டு? 24 மணி நேரம் இருக்குமா உனக்கு? எல்லாம் பண்ணுற, சாப்பிட்ற, தூங்குற, பண்ணுற, என்டர்டைன்மெண்ட்டு, ஜாலி, செல்ஃபோன் நோண்டதுக்கு டைம் இருக்குது, சீரியல் பார்க்க டைம் இருக்குது, எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. பட் ஹெல்த்தை பார்த்துக்க டைம் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம என்னமா ஃபீட் பண்ண முடியும்? அவங்களுக்கு போய்ட்டு அதை பண்ணி அடித்தா சொல்ல முடியும் மருந்து சாப்பிடுன்னு. சிம்பிளாக பார்க்கக்கூடிய விஷயத்தை ஒரு பெருசாக்கி வச்சுருக்காங்க இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ். மெயினாக செல்ஃபோன். நைட்டு 1 மணிக்கு பாருங்கள், செல்ஃபோனில் தான் இருக்கான், தூங்குறது இல்லை. அப்போ என் நரம்பு தளர்ச்சி இருக்குது அப்படின்னா ஏன் வராது? தூக்கம் தான்மா மெயின். மனுஷனுக்கு வந்து தூக்கம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. அது இல்லைன்னா எல்லா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த தாய்ப்பால் விஷயத்துக்கு சரி இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் யாராவது. என்னென்ன விஷயங்கள் இப்போ ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னு வைங்க சார், இப்போ நிறைய மாதத்தில் இருக்காங்கன்னா அடுத்து அவங்க ஃபியூ மந்த்ஸில் டெலிவரி பண்ண போகிறாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிச்சா அவங்களுக்கு நல்லா பால் சுரக்கும்? ஒன்றும் வேண்டாம்மா, காலையில் எழுந்துக்கிறாங்க இல்லையா, ஒரு 7 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு சூரிய வெளிச்சத்தில் ஒரு 10 நிமிஷம் உட்காரட்டும். ஸோ ஷி வில் கெட் விட்டமின் D3 நேச்சுரலி. இயற்கையாகவே விட்டமின் D கிடைக்கும். விட்டமின் D வந்து பார்த்திங்கன்னா டேப்லெட்டோ மருந்தெல்லாம் இல்லை, அவன் கொடுக்குறது தான். ஒரு 10 நிமிஷம் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? குழந்தைக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? அது ஆரோக்கியமாக வளருமா குழந்தை. நீங்கள் ஒரு 10 நாள் வெயிலில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், குழந்தையோட க்ரோத்தே தெரியும் உங்களுக்கு, புரியுது? அது யாரும் பண்ணுறதில்ல, சிம்பிள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, 15 நாளைக்கு ஒரு வாட்டி எண்ணெய் தேய்ச்சி உச்சிக்கு குளிக்கலாம், உடம்பு கூலாகும், மெடிசன் தேவையில்லை. இது யாரும் பண்ணுறதில்ல, இதை பண்ணுங்க. அப்புறம் இவங்களே முடிவு பண்ணிடுறது, எனக்கு வந்துட்டு அது சாப்பிட்டா கோல்டு ஆகிடும், இது சாப்பிட்டா சைனஸ் வரும், எதையுமே பார்க்காது, நல்ல விஷயத்தெல்லாம் சாப்பிடு. லெமன் சாப்பிடு, நிறைய ஆரஞ்சு நிறைய சாப்பிட்லாம், புரியுதுங்களா? அது நேச்சுரலாக வரதுக்கு உங்களுக்கு. ஃபிக் இருக்கு இல்லையா, அத்திப்பழம், அது நிறையா சாப்பிட்லாம். யார் பண்ணுறாங்க இதெல்லாம்? மிஷின் ஆகிடுச்சு இப்போ தான் எல்லாமே. காலைல ஆச்சுன்னா ஒரு டானிக்கு, சாயங்காலம் ஆச்சுன்னா ஒரு டானிக். அவங்கள பொறுத்த வரைக்கும் டானிக் சாப்பிட்டாச்சு குழந்தை நல்லா வளரும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையாக சில விஷயம் பண்ணாலேம்மா. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல சார், லெமன் அது இதெல்லாம். ஸோ இந்த வைட்டமின் C உள்ள அந்த பழங்கள் நிறைய எடுத்துக்கிறதுனால ஒரு பெண்ணுக்கு என்னென்ன சார் பெஸ்ட்டு? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாம்மா, ஒரு நான் சொல்கிறது கண்டினியூலாம் வேண்டாம்மா, ஒரு 48 days லெமன் சாப்பிடுங்க. ஒன்லி லெமன். காலைல எழுந்த உடனே எப்படி சாப்பிடணும் சார்? ஒரு லெமனை புழிஞ்சிக்கோங்க, விதையெல்லாம் எடுத்து போட வேண்டாம், எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம், அப்படியே குடிச்சிருங்க அந்த ஜூஸு. புளிப்பாக இருக்குமே. ஒரு நாளுக்கு 2 நாள் கஷ்டமாக இருக்குமா, 48 days அதை சாப்பிட்டுட்டு என்கிட்ட ரிசல்ட் கொடுங்க. நீங்கள் தண்ணியோட கலக்க ஒன்றுமே வேண்டாம்மா, ஜஸ்ட் எம்டி ஸ்டமக்கில் லெமன் போனோம் உள்ள வித் சீடு. சார் அசிடிட்டி ஆகிடாதா சார்? ஒன்றுமே அதாம்மா, இல்லை உங்களே டிசைட் பண்ணிட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார். 100% ஆகாதுமா. எம்டி ஸ்டமக்கில் லெமனு, ஆரஞ்சு, முட்டை, தயிர், நெய், தேன், இதெல்லாமே 100% மெடிசன்மா. இம்யூனிட்டி கொடுக்கம்மா ஃபுல்லாக. நீங்கள் இம்யூனிட்டி பார்த்தீங்கனாலே எந்த டிசீஸ் வராது. இப்போ நோய் எதனால் வருது உங்களுக்கு? இம்யூனிட்டி இல்லாததுனால தான். அந்த இம்யூனிட்டி ப்ளஸ் பண்ணிங்கன்னா நோய் ஏன் வரப்போகுது உங்களுக்கு? இப்போ ஒரு பெண் என்னென்ன இருக்குது தேவை அதெல்லாம் இருக்கணும், புரியுதுங்களா? என்ன காரணம்? இதெல்லாம் நீ மைனஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் இல்லை உனக்கு, அதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கோ. இப்போது இளந்தங்காய் சொல்கிறாங்கல்ல சார், இளந்த இல்லை, இளந்தங்காய் கூட வந்து நிறைய கர்ப்பப்பை பிரச்சனையை தீக்கும், அதே மாதிரி ஸ்கின்னுக்கு நல்லது அப்படின்றாங்க, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய. இதை பற்றி என்ன சார்? இல்லைம்மா, இளந்து ஓகேம்மா, பட் இளந்தன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்கிறது இல்லைம்மா. இதுதான் இளந்த, இவ்வளோ பெருசு இல்லை, சரிங்களா? அதில் வந்து அவ்வளோ பவர் இருக்காது, அது வந்து ஹைப்ரிட். இது வந்து நேச்சுரலாக வருது. இதில் வந்து நீங்கள் அந்த சீடு இருக்கு இல்லையா, விதை, அதுவே பவர், அதுவே பவர் தான் உங்களுக்கு. எந்த நாட்டு இழந்த சொல்கிறாங்க, சின்னதாக ரொம்ப கம்மியாக இருக்கும், விதை தான் பெருசாக இருக்கும் அதில், அதுதான் இழந்த பழம், சரிங்களா? அது வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு அதில் ஐரன் இருக்குது, நிறைய ஐரன் இருக்குது. ஆமாம், அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட்டு. பட் யாரும் எடுக்கிறது இல்லை. ஒரு நாள் 2 நாள் எடுப்பாங்க, டைம் பாஸுக்கு தான் பண்ணுறது எல்லாமே. ரொட்டேன் எதுவுமே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 48 நாள் கண்டினியூ பண்ணுங்கள். வெறும் தயிர் குடிங்க,
என்ன அது பாருங்கள், வெறும் தேன் குடிங்க 48 days. இதில் யாரும் பண்ணுறது இல்லை. ஒரு 3 நாள் 4 நாள் பண்ணுறது. வெயிட் லாஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 2 months பண்ணுங்கள், ஒரு 5 கிலோ குறையணும். ஒரு 4 நாள் பண்ணி கண்ணாடியை பார்ப்பான், அவ்வளோதான் விட்டுறது. அப்போ எப்படி எல்லாம் பண்ண முடியும்? இப்போது தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஷனாக போய் இந்த டேப்லெட்ஸ் போட்டுக்கிறாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்களே சார், இது சைடு எஃபெக்ட் இருக்காதா? 100% இருக்குமா. சைடு எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது கண்டிப்பாக இருக்குமா. என்னென்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து பேபிக்கு தான் போகும், பேபிக்கு தான் போகும். அது பால் வரும், பட் அதோடய எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேபிக்கு தான் போகும். இப்போது பசுமாட்டுக்கு பால் இன்ஜெக்ஷன் போட்டு கறக்குறாங்க இல்லைம்மா, அதுக்கு இதுக்கு என்னம்மா வித்தியாசம்? அப்போ அந்த பால் தானே நம்ம சாப்பிட்றோம். இப்போ 2 லிட்டர் கறக்கிற மாடு இன்ஜெக்ஷன் போட்டால் 3 லிட்டர் கறக்குது. ஸோ இன்ஜெக்ஷன் போடுறான், அந்த இன்ஜெக்ஷனோட எஃபெக்ட்லாம் எங்கே போகுது? பேபிக்கு போகும், இல்லை வருது. ஆமாம், இதே தான் சேம். ஸோ நேச்சுரலாக என்ன இருக்குது? ஒரு நல்ல சித்தா டாக்டர், இல்லை நல்ல டாக்டர் பாருங்கள். நான் வந்து சித்தா ப்ரெஸ் பண்ணி பேசல, அவங்க அலோபதி தப்பு சொல்லல. நல்ல டாக்டர் பாருங்கள், நல்ல டாக்டர் அட்வைஸ் பண்ணுறதுல கேட்குறது இல்லைம்மா யாரும். ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் ரூட், நாங்கள் இதை சாப்பிடுங்க உடனே பால் சுரக்கும். இப்போ நான் சொல்கிறேன் உடனே பால் சுரக்காது, 10 நாள் ஆகும் சுரக்கிறதுக்கு. அந்த 10 நாள் வெயிட் பண்ண டைம் இல்லை அவனுக்கு. காலைல சாப்பிட்டா சாயங்காலம் சுரந்துடணும் பால், அப்போ என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், அதில் ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 1-2 days கழிச்சு கூட பால் சுரக்க மாட்டேங்குது. சில பேருக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பால் இல்லாமல் போய்டும். அப்போ அவங்க என்ன சார் பண்ணணும்? இல்லைம்மா, பால் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரேர்மா. ஒரு 5% சொல்லலாம். பிகாஸ் அவங்க ஹெல்த்து முன்னாடி வந்து இருந்திருப்பாங்க, அவங்க அந்த மாதிரி ட்ரை பாடியாக இருக்கும் அவங்களுக்கு. புரியுதா? ட்ரை பாடியாக இருக்கும், ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் சிலதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க. அதனால தான் உடனடியாக பால் கிடைக்காது, அதுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். இப்போ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா சொரக்கா சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்கள தான் இந்த சொரா மீன் சொல்கிறாங்க இல்லையா, பால் சொரான்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலாம். அதனால் உடனே கிடைக்கிற ரிசல்ட்டுமா அதெல்லாம். சொரக்காலாம் உடனே கிடைக்கிற ரிசல்ட்டு. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, குழந்தை பிறந்திருக்கு, சொரக்கா சாப்பிட்டா சளி பிடிக்கும், தண்ணி காயின்றுவாங்க. ஐயோ ஆமாம் சார். இவங்களா முடிவு பண்ணிக்கிறது, முக்கால்வாசி டாக்டர் இவங்களே. அப்போ என்னம்மா பண்ண முடியும் நம்ம? ஸோ அதுக்கு என்ன பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ரிலாக்ஸாக ஒரு ஆளை பேசணும், ஒத்துக்கணும். இப்போ எல்லாமே டாக்டர்ஸ் தானே. இப்போ குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க வீட்டில் எல்லாமே டாக்டர். அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, நான்லாம் அந்த காலத்தில் 6 பிள்ளை பெற்றேன், ஏன் பேச்ச கேளுன்னுவாங்க. அந்த காலத்தில் பண்ண விஷயம் வேறம்மா. இன்றைக்கி இருக்கிற ஃபுட்டெல்லாம் வேஸ்ட்டுமா. இப்போ ஃப்ரூட்ஸ் சொல்கிறாங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஃப்ரூட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேம்மா, யாருக்குமே பண்ணுறதில்ல. எல்லாம் சொல்லுவாங்க, என்ன டாக்டர் எல்லாமே ஃப்ரூட்ஸ் சொல்லுவாங்க, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன ரீசன் தெரியுமாம்மா? அது ஆப்பிளுக்கு ஒரு சீசன் இருக்குது, பைனாப்பிள் அதுக்கு ஒரு சீசன் இருக்குது, மாதுளம்பழம் அதுக்கு ஒரு சீசன் இருக்குது, ஆரஞ்சு அதுக்கு ஒரு சீசன் இருக்குது, கிரேப்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஸுக்கு ஒரு சீசன் இருக்குது. ஆனால் இன்றைக்கி 356 நாள் கிடைக்கிது. என்ன ரீசன்? ஆர்டிஃபிஷியல். அப்போ எப்படி நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்? ஆப்பிள் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னா, சார் ஆப்பிள் சாப்பிட்டேன் சார், எனக்கு வயிறு கலக்குது சார். நான் ஒருத்தன் ஆப்பிள் சரியில்லை, வயிறு கலக்க தான் செய்யும். டாக்டர் சொல்லிட்டார் ஆப்பிள் சாப்பிட்டா வயிறு கலக்குனா என்ன பண்ணிட்டோம்? புரியுதுங்களா? இப்போ இந்த செவ்வாழைன்னு ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா? பார்த்துருக்கீங்களே? இந்த செவ்வாழைங்கிறது பார்த்தீங்கன்னாலே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ராஜ வைத்தியத்துக்கு கொடுக்குற செவ்வாழை. அதாவது ராஜாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு போவாங்க. ரொம்ப ரேர். இப்போ காட்டில் வந்து ஒரு 10,000 மரம் இருந்துச்சுன்னா 2 மரம் இருக்கும் செவ்வாழை. அவ்வளோ ரேராக இருக்கிறது இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு பொட்டி கடையில் கூட கிடைக்கிது. எப்படி யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயமா இதெல்லாம். இப்போ 356 நாளும் கிடைக்கிது. இதெல்லாம் ஒரிஜினல் தேடிக்கிட்டு அவங்ககிட்ட போய் சண்டையை போட்டுக்கிட்டு இது நல்ல பழமா எதுக்கு? அதனால் நான் பழம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஏன்னா எனக்கு வந்தது ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு பேஷண்ட்டுக்கு சொன்னேன், பைனாப்பிள் சாப்பிட்டு நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பைனாப்பிள் சீசன் இல்லை அது. அவர் எங்கேருந்து பையனதெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு, சார் எனக்கு வயிற்றில் கிட்னி ஸ்டோன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சார் பைனாப்பிள் சாப்பிட்டதுலேருந்து அப்படிங்கிறது. என்ன சொல்கிறீங்க அதுக்கு? ஃப்ரூட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம், ஜென்ரலாக சாப்பிட்லாம். இவங்க அதே வேலையாக இருப்பாங்க. பைனாப்பிள் டாக்டர் சாப்பிட சொல்லிட்டாரு காலையில் மத்தியானம் ராத்திரி, அந்த சீசனில் அது சாப்பிட்லாம், நேச்சுரலாக வருது அது. தக்காளி கூட இன்றைக்கி ஒரிஜினலாக வருது இல்லைம்மா. ஸோ இது நம்ம நானும் அதான் சாப்பிட்றேன், நீங்களும் அதான் சாப்பிட்றீங்க, வேறு வழி இல்லை சொல்கிறேன். இப்போ இதுக்குன்னு சொல்லி அதிக போக முடியாது நம்ம. அந்த மாதிரி தான் மெடிசனும் ட்ரீட்மெண்ட்டும். இப்போ தாய்ப்பால் சுரக்கிறதுல ஒரு மேட்டரே இல்லை. பட் நேச்சுரலாக அவங்க வந்து ஃப்ரம் த பிகினிங் இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும் கரெக்டாக. இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பிகினிங் யார் பண்ணுறா? குழந்தைங்க பிறக்கிறாங்க. குழந்தை பிறந்து எத்தனை குழந்தைம்மா நார்மலாக வீட்டிலே 2-3 மாதம் வரைக்கும் வச்சுக்கிறாங்க. 3ஆவது நாள் கொண்டு போகிறாங்கம்மா. சளி இருக்கிறதுக்கு, இருமல் இருக்கிறதுக்கு. பிறந்த குழந்தைக்கு என்னம்மா? பிறக்கிற குழந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் 3 நாள்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. அதை இவங்க மாதிரியே அதையும் வளர்க்குறாங்க. இவங்க ஆரம்பத்தில் உள்ளே இருக்கும்போது சரியாக இருந்தால் எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம்? பண்ணுறதில்ல அதெல்லாம். அத்திப்பழம் சாப்பிட்ணும், நிறைய அத்திப்பழம் சாப்பிடுங்க. எப்போ கிடைக்கிறது? ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போயோ கிடைக்கிறது. அதெல்லாம்
ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்லாம், கிழங்கு வகை சாப்பிட்லாம். கிழங்கு வகையெல்லாம் உங்களுக்கு ஃபைபர் ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு மெயினாக ஒன்றும் வேண்டாம்மா, 3 மாதத்துலேருந்து டெய்லி காலைல 10-15 நிமிஷம் வெயிலில் உட்காரட்டோம்மா. பாதி மெடிசன் தேவையில்லைம்மா. ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு, இம்யூனிட்டி கிடைக்கும். இம்யூனிட்டி கிடைச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகும். ஸோ தாய்ப்பால் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து சுரக்கணும், ஒரு குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தாய்மார் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாம்மா. ஓகே, என்னென்ன விஷயங்கள் கட்டாயமாக பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற லேடிஸ் பண்ணவே கூடாது? ப்ராய்லர் சிக்கன் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது ப்ராய்லர் சிக்கன், புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிளகா காரம், அதிகமாக காரம் சாப்பிட்றது அது வந்து ஒரு 6 மந்த்துக்கு வேண்டாம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், 6 மந்த்துக்கு வேண்டாம், முன்னாடி கூட வேண்டாம். அந்த மாதிரி காரம் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர், இஞ்சி சேர்த்துக்கலாம், சரியா? பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இந்த ஆர்டிஃபிஷியல் மசாலா, ஆர்டிஃபிஷியல் ஐட்டமு, இந்த பீஸா பர்கர்லாம் சாதாரணமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. பீஸா இருக்குது இல்லைங்களா, அது கொடுக்குறாங்க பாருங்கள். அதெல்லாம் இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் பீஸா கார்னரில் சீட்டு கிடைக்கிறது இல்லை, வெளியே உட்காந்துருக்காங்கலாம் 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு. அந்த மாதிரி இருக்குது. அப்படிலாம் வந்து சாப்பிட்டா என்ன ஆகும்மா? டைஜஷன் ப்ராப்ளம் கரெக்டாக இருக்கணும், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, யூரினரி டேக்ஸ் சரியாக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நார்மலாக ஒரு குழந்தை வளரும், கரெக்டாக வரும். அதுக்கப்புறமும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம தினமாக இவ்வளோ போராடுறோம். இப்போ ப்ரெக்னன்சியை பற்றியோ குழந்தை பிறக்கிறத பற்றி பால் கொடுக்கறத பற்றி இவ்வளோ பேசிகிட்டு இருக்கீங்க. மற்ற ஜீவராசிலாம் இதை பற்றி ஏதாவது யோசிக்குதா? அதுங்க ஜாலியாக இருக்குங்க. அதுங்களா இருக்குமா? நம்மளாம் இல்லை. நம்மளா இல்லை. எல்லா ஜீவராசியும் அதுவாக இருக்குது. மனுஷன் மட்டும் மனுஷனா இல்லை. ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். ஆக்சுவலாக பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து உங்களோட டிப்ஸ் ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். இல்லைம்மா, வெரி ஈஸி. எனக்கு என்ன எனி டைம் 24 ஹவர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் தர சின்ன விஷயம் சொல்கிறேன். நான் மெடிசன் வேண்டாம், மெடிசன் இல்லாத மருந்து நான் கொடுக்குறேன், இது தரேன், ரெமெடி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் எடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். 2 நாள் எடுத்துகிட்டு ஒன்றும் செட் ஆகலை அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களே ஆர்கியூ பண்ணுவீங்க. இப்போ தயிரில் எவ்வளோ நல்ல விஷயம்லாம் இருக்குது தெரியுங்களா? அற்புதமான விஷயம். தயிர் வந்து ஒரு அற்புதமான மருந்து. ஆனால் இன்றைக்கி 3/4 பேர் தயிர் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சளி பிடிக்கும், எனக்கு சைனஸ் இருக்குது, எனக்கு இருமல் வரும். இவங்களா டிசைட் பண்ணி சொன்னால் நம்ம என்னமா பண்ண முடியும்? இப்போ என்கிட்ட சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர், 50 பேர் மேலே இருக்காங்க தயிர் சாப்பிட்டவங்க. சூப்பராக சொல்லுவாங்க, சார் வேறு லெவல் சார் நீங்கள் அப்படின்வாங்க. என்னென்னா நிறைய விஷயம் சிம்பிளாக பார்த்துக்கலாம்மா, ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அவங்களுக்கு போய் நான் வந்து ஒரு மெடிசனை காய்ச்சி ஒரு இலக்கியத்தையோ ஒரு கஷாயத்தையோ ஒரு பவுடரையோ கொடுத்து ஒரு 1000 ரூபா மாதத்துக்கு வாங்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த அத்தனை வேலையுமே ஒரு கப்பு தயிர் செய்யும், ஒரு 4 சாம்பார் வெங்காயம் செய்யும், ஒரு ஸ்பூன் தேன் செய்யும். தேனெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க என்கிட்ட, சார் ஒரிஜினல் தேன் என்கிட்ட இருக்குது, எப்போ சாப்பிடணும்? நான் சொல்லுவேன், ஆக்சுவலாக உனக்கு எப்படி இருக்கு, உன்னோட வெயிட் என்ன, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஃபேட் இருக்கா? தயிர் ஆக்சுவலாக படுக்கும்போது ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பிறகு அவ்வளோ உத்தமம்மா. ஹார்ட் அட்டாக்கே வராதுமா, ஹார்ட் அட்டாக்கே வராதுமா. தயிர் வந்து தேன் வந்து அவ்வளோ நல்லது பண்ணும். தேன் வந்து அவ்வளோ நல்லது பண்ணும். நைட்டில் படுக்கும்போது யாருக்குமே சரி நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும், காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துப்பீங்க. ஆனால் ரொட்டீனாக பண்ணேன், ஒரு 3 நாள் பார்க்குறது, அப்புறம் தேன் டப்பா எங்கன்னு தேடுவாங்க, அப்படியே படுத்துருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். வரப்போகிற பதிவுகளில் இன்னும் நிறைய பேசலாம். ஸோ தாய்ப்பால் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டாக்டர் ரொம்பவே அழகாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தாய்மார்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி சார். நன்றிம்மா.